ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுண்ட் கார்ட். இன்றைக்கி நாம் எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது, அது என்ன ப்ராசஸில் பார்க்கலாம். ஷோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஷோவில் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் 2020 க்ரியேட் பண்ணுறதுக்கு யூடியூப் வந்து நிறையவே சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, செட்டிங்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. ஸோ இப்போ அதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண ஒரு ஜிமெயில் ஐடி வேணும். ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் சேனல் நேம்லேயே ஒரு புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த உங்கள் ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த டாட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஆப்ஷன் வரும். நிறைய ஆப்ஷன் வரும், அதில் யூடியூப் ஆப்ஷன் இருக்குது. அதை யூடியூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆனோடனே உங்கள் ரைட் சைடில் அந்த சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து கிரியேட் சேனல் ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக சேனல் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க யூசர் நேமு, ரைட் சைடில் இருக்கிறதா உங்கள் சேனல் நேம், யூசர் கஸ்டம் நேம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி இதுதான் உங்களோட சேனல் நேம், நீங்கள் கொடுக்குறதா உங்கள் சேனல் நேமாக வரும். ஸோ சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள், யூனிக்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிற டெஸ்ட் சேனல்னால் நான் சவுண்ட் கார்ட் டெஸ்ட்டுன்னு நான் போடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்துருங்க. இந்த க்ரியேட் ஆனிங்கன்னா இதே நேமில் வந்து உங்களுக்கு ஒரு சேனல் க்ரியேட் ஆகிடும். இப்போது நம்ம சேனல் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வந்துடுச்சு. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா வந்து நம்ம பிக்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி டெல்லஸ் அபவுட் யுவர் சேனல் மாதிரி இருக்கும். நீங்கள் சேனல் என்ன பண்ண போகிறீங்க, அதாவது என்னென்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்க, என்ன வீடியோ கண்டென்ட் போட போகிறீங்க, அது மாதிரி வந்து ஒரு 1 or 2 லைனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ சேனல் வியூவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து இந்த சேனல் அப்லோட் சம்திங் வாட் எவர் நீங்கள் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் எதுவும் வெப்சைட் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் அங்கே கொடுக்கலாம். அப்படியே கீழே பார்த்தோன்னா வந்து ஃபேஸ்புக்கோட யூஆர்எல், ட்விட்டர் யூஆர்எல், இன்ஸ்டாகிராம் வாட் எவர் என்ன யூஆர்எல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணி ஃபாலோ பண்ண வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ அதை சேவ் கொடுக்குறேன். அப்படியே ரைட் சைடில் வந்து கஸ்டமைஸ் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து சேனல் ஆர்ட் ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ ஃபேஸ்புக்கெலாம் வந்து கவர் ஃபோட்டோன்னு இருக்கும்ல, அதுமாதிரி வந்து யூடியூப்பில் வந்து சேனல் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். அது இமேஜ் அப்லோட் பண்ணோன்னா யூடியூப் உங்கள் சேனல் வரவங்களுக்கு இந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெசிஃபிகேஷன் சைஸ் இருக்குது, நீங்கள் அதை தான் கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகிடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே ரைட் சைடில் அந்த கியர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் செட்டிங்ஸ் வரும். அது செட்டிங்ஸில் வந்து ப்ரைவேசி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரைவேசியாக வச்சுக்கணும் செட்டிங்ஸ் இருக்கும். உங்களோட ப்ளேலிஸ்ட்டு ப்ரைவேசியாக வச்சுக்கிறது ஸோ ஆப்ஷன்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வீடியோஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் இங்கே இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ளேலிஸ்ட்லாம் இங்கே இருக்கும். சேனல்ஸ் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது நீங்கள் வச்சுருக்குது, டிஸ்கஷன் பண்ணுறது அபவுட் நீங்கள் ஆல்ரெடி அங்கே கொடுத்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் இங்கே வரும். அடுத்த ரைட் சைடில் வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்கிரைப்னு காமிக்குது. இன்னும் நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர் எதுவும் இல்லை, புதுசாக க்ரியேட் பண்ண சேனல். ஸோ எதுவும் இல்லை, 0ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் கிரியேட் ஸ்டுடியோ அது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இங்கே யூடியூப் லிங்க் போகுது. ஸோ இப்போ இது தேவையில்லை, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், டேஷ்போர்ட் பேஜ். இதுதான் ஸ்டுடியோ, யூடியூப் ஸ்டுடியோவோட பேஜ். இது தனியாக வேணால் யூஆர்எல் வந்து studio.youtube.com, அதை போய் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வச்சுருக்க வீடியோஸ், டேஷ்போர்ட் மீன்ஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து இங்கே ஷோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி அப்படியே விட்டுடலாம். $, அது ஒன்ஸ் நீங்கள் ஆக்ஷன்ஸ் இதானோனையும் வந்து எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ இப்போதைக்கு எதுவும் அதை மாற்ற தேவையில்லை.
இங்கே பேசிக் இன்ஃபோவில் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன கண்ட்ரி, நீங்கள் கண்ட்ரியை சூஸ் பண்ணணும் எந்த கண்ட்ரின்னு. இப்போ நான் இந்தியான லிஸ்ட் ஆஃப் எல்லா கண்ட்ரியும் வரும், நம்ம இந்தியான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ கீவேர்டு எதனா வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் பேசிக் இன்ஃபோவில் நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்களை பற்றி, உங்கள் சேனல் பற்றி. அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போகலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் இது பார்த்தீங்கன்னா வந்து do you want to set your channel as made for kids. ஸோ ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கேட்காது. இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது தேவையில்லாத வீடியோஸ்லாம் வருதுங்கிறதுக்காக யூடியூப் ரீசெண்டாக அந்த சேஞ்சஸ் மேட் பண்ணாங்க. ஸோ நான் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் வந்து குழந்தைக்கான வீடியோ மட்டும்தான் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். எஸ் ஒன்லி ஃபார் கிட்ஸுங்கிற மாதிரி போடணும். இல்லை நான் ஒன்லி பெரிய ஆளுங்களுக்காக தான் போடுறேன்னா நீங்கள் நோன்னு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இல்லை மாற்றி கொடுத்துட்டு நோன்னு கொடுத்துட்டு குழந்தைங்க வீடியோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதையுமே வந்து யூடியூப் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. மானிட்டர் பண்ணி பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கான வீடியோ மட்டும் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கான ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால் வந்து இது சில பேர் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து யூடியூப்பும் அதை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எது தேவையோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ அதுக்கு வந்து நோ இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸுங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அடுத்த பார்த்தோன்னா டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப், இவங்களோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை ஷோ பண்ண வேணாமான்னு கேட்குது. அதெல்லாம் நம்ம அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும்னு விட்டுடலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் போகலாம், பிராண்டிங். இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி செட்டிங்ஸ் விட்டுறலாம். இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம்னா இப்போ பேக் டு அட்வான்ஸ் செட்டிங் வரலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் இப்போது கீழே பார்த்தோன்னா வந்து யூடியூப் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், மேனேஜர் யூடியூப் அக்கௌண்ட். அப்போ அதை கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தா வந்து கீழே வந்து சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா வந்து நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா வெரிஃபைன்னு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை கொடுத்துட்டு என்ன கண்ட்ரி ஆல்ரெடி நம்ம அங்கே கொடுத்துருந்தோம், அதனால் இந்தியான்னு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ என்ன ஆப்ஷனில் நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க, கால் வழியாவா இல்லை டெக்ஸ்ட் மூலியமாவா? டெக்ஸ்ட்னால் என்ன நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நம்பருக்கு வந்து இது வரும். நீங்கள் அந்த நம்பரை வச்சு ஓடிபி வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ். சில இது எனேபிள்டாக இருக்கும், சில இதெல்லாம் நீங்கள் போக போக தான் எனேபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனுங்கிறது இப்போ நான் எனேபிள்னு கொடுத்தோன்னா வந்து இது கீழே வந்து அது என்னென்னா வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் பெர் இயருக்கு. அப்போ தான் வந்து இது எனேபிள் பண்ண முடியும்னு ஆப்ஷன் இங்கே சொல்லுது. பட் ஆல்ரெடி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண உடனே வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிவிட்டு அது இந்த இதை வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதாகும். பட் இப்போ வந்து அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணலை. அவங்க ஃபஸ்ட் வந்து அதை அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் போக ஸ்டெப் ரீச் ஆக இதில் இருக்க எல்லாமே வந்து எனேபிள் ஆகும். நம்ம திருப்பியும் பேக் டு டேஷ்போர்ட் பேஜுக்கு வரோன்னா மேலே இருக்க ரிட்டர்ன் டு யூடியூப் ஸ்டுடியோ அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோன்னா வந்து திருப்பி நம்ம யூடியூப் டேஷ்போர்ட் பேஜுக்கே வந்துடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைட் கார்னரில் கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்குது. இப்போ வீடியோ எதுனா நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம், அப்லோட் வீடியோ. ஸோ உங்கள் லோக்கலில் இருக்க வீடியோ வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க ஸ்டெப்ஸ். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள், வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.